நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரன்னிங் போனீங்கன்னா யூ ஆர் டூயிங் எ பிக் மிஸ்டேக். எஸ், ஏன்னா நம்ம ரன்னிங் போகும்போது வாட்டர் லாஸ் ஆகுறதுக்கும் மசில் லாஸ் ஆகிறதுக்குமான சான்சஸ் தான் நிறையா இருக்கே தவிர ரன்னிங் மூலியமாக ஃபேட் லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் ஃபேட் லாஸ் பண்ணணும்னா கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணணும்னு நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஆனால் ரன்னிங்கை விட ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் மூலியமாக நம்ம உடம்புல வெயிட் லாஸ் வந்து நம்ம ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ண முடியும். அது என்னங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் ஷேக் சையத், வெல்னஸ் கோச், 2 times Ironman finisher, காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், அல்ட்ரா சைக்கிளிஸ்ட், ரேஸ் அக்ராஸ் அமெரிக்கா குவாலிஃபையர், அல்ட்ரா ரன்னர் அண்ட் 4 times நேஷனல் லெவல் குங்ஃபு கோல்டு மெடலிஸ்ட். பொதுவாக நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதிகமாக வேர்த்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து ஃபேட் லாஸ் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேர்வைக்கும் ஃபேட் லாஸுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. என்ன வேர்வைங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நம்ம வேர்வை சுரப்பிகள் மூலியமாக நம்ம தோல் மூலியமாக வெளியேறுது. இதுக்கு முக்கியமான காரணம், நம்ம ஏதாவது ஒரு ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை வந்து குளிர்விக்கிறதுக்காக, அதாவது நம்ம உடம்போட அதிகப்படியான டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்கு, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம உடம்பு உள்ளே இருக்கிற தண்ணிகளை வந்து வெளியே கொண்டு வருது. இதை தான் வந்து நம்ம வேர்வைன்னு சொல்கிறோம். ஸோ வேர்க்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் தான் கம்மியாகுமே தவிர கொழுப்பு இது மூலியமாக குறையிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் மட்டும்தான் குறையணுமே தவிர நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸோ அல்லது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டோ வந்து குறையிறது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஃபேட் லாஸை பொறுத்த வரைக்கும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம பாடி எப்போ ஜோன் 2ல் அதிக நேரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஃபேட் லாஸ் நடக்கும். நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை வந்து 5 ஜோனை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஜோனுக்கும் நம்ம உடம்புல ஒரு பர்டிகுலர் வேலை இருக்குது. இதில் இந்த ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது ஜோன் 2ல் நம்ம ஹார்ட் துடிக்கும் போது தான் நம்ம உடம்புல வந்து கொழுப்பை எனர்ஜியாக மாற்றி அது மூலியமாக வந்து ஃபேட் லாஸ் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஜோன் 2வை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். 220லிருந்து உங்களோட வயசை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 40 வயசு இருக்கீங்க அப்படின்னா 220லேருந்து 40 கழிச்சிங்கன்னா 180 அப்படிங்கிற வேல்யூ வரும். இந்த 180 தான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். அதாவது நம்ம எவ்வளோ பெரிய ஒர்க் அவுட் பண்ணாலும் அதிகபட்சமாக நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து இந்த 180 ரேஞ்சு கிட்ட தான் போக முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஹார்ட் ரேட்டாக போக முடியாது. ஒரு 5% வந்து முன்ன பின்ன இருக்கலாம். அது நம்மளுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து, நம்மளுடைய ஒர்க் அவுட் ஸ்டாமினாவை பொறுத்து லைட்டாக மாறுபடும். பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டுங்கிறது 220லேருந்து நம்மளோட வயசை கழிச்சோம்னா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான். ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட், அதாவது 100% ஆஃப் அவர் ஹார்ட் ரேட். இந்த வேல்யூவை 0.5 and 0.6 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஜோன் என்னவோ அதுதான் நம்மளுடைய ஜோன் 2 வேல்யூ. ஸோ நம்மளுடைய ஹார்ட் வந்து எப்போல்லாம் இந்த ஜோன் 2ங்கிற ரேஞ்சில் கண்டினியூஸாக துடிச்சுக்கிட்டே இருக்கோ அப்போ தான் நம்ம உடம்புல வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ரன்னிங்கில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம ஓட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எடுத்த உடனேமே நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ஒரு ஜோன் 3 அல்லது ஜோன் 4 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ இந்த ஜோன்களில் போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டோர்டு கிளைக்கோஜன் ரிசர்வ் தான் வந்து நம்ம பாடி எனர்ஜி அடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு மேலேயும் அதுக்கு எனர்ஜி ரிசர்வ் இல்லை, அதாவது நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஜோன் 3 ஜோன் 4ல் நம்ம ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசிலை பர்ன் பண்ணி அதிலிருந்து டக்குன்னு வந்து நம்ம பாடி வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா ஃபேட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதை விட மசிலை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் எண்டூரன்ஸ் ரன்னிங் பண்ணுறவங்க ரன்னிங் பண்ணும்போது இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க கரெக்டான முறையில் நியூட்ரிஷன் பண்ணால் தான் இந்த மசில் லாஸ் ஏற்படுறதுலேருந்து அவங்களால பாதுகாத்துக்க முடியும். ஸோ நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் ஆகணும்னா நம்ம பாடி வந்து குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது கண்டினியூஸாக ஜோன் 2லேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம பாடியில் ஃபேட் லாஸ் ப்ராசஸே வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு ரன்னிங்கை விட ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிங். நிறையா பேருக்கு வாக்கிங் மூலிமா எப்படி ஃபேட் லாஸ் நடக்கும் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வாக்கிங்னால நமக்கு கிடைக்கக்கூடிய 7 பெனிஃபிட்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா வாக்கிங்கில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, ரொம்ப சிம்பிளான இந்த ஒர்க் அவுட் மூலிமா நம்மளுடைய ஃபேட் லாஸ் டார்கெட் ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 7, நம்ம வாக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 250லேருந்து 500 கலோரி வரைக்கும் நம்மளால் பர்ன் பண்ண முடியும். ஆனால் அதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம வாக்கிங் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக காலாட பீச்சில் நடந்து போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கணும். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5.5-6 கிலோமீட்டரை விட அதிகமான ஸ்பீடில் நம்ம வந்து வாக்கிங் பண்ணால் தான் நம்ம பாடியோட ஹார்ட் ரேட் ஜோன் வந்து ஜோன் 2ல் மெயின்டைன் ஆகும். இப்படி நம்ம கண்டினியூஸாக வாக்கிங் பண்ணும்போது ஆவரேஜாக நம்ம ஒரு 400லேருந்து 500 கலோரி வரைக்கும் நம்மளால் ஈஸியாக பர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 500 கலோரி அப்படின்னா ஒரு வாரத்துக்கே வந்து நம்ம ஒரு 3500 கலோரி, அதாவது 1/2 கிலோ வெயிட் வந்து நம்ம ரொம்ப சுலபமாக குறைக்கலாம். ஆனால் இந்த வெயிட் லாஸ் வந்து முழுக்க முழுக்க ஃபேட் கம்மியாகிறது மூலியமாக நமக்கு கிடைக்கிறதுனால
நம்ம உடம்புக்கு வந்து வாக்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெயிட் லாஸ் ப்ராசஸாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 6, ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் ஒரு ஹை இம்பேக்ட் ஒர்க் அவுட். அதாவது நம்ம ரன்னிங் பண்ணக்கூடிய நம்மளுடைய பாஸ்டர் சரியாக இல்லைனாலோ, அல்லது நம்மளுடைய ரன்னிங் ஷூ சரியாக இல்லைனாலோ, அல்லது நம்ம வந்து ஒரு கான்கிரீட் ரோடு அல்லது ஒரு சிமெண்ட் ரோடு இந்த மாதிரி ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம தரையிலேருந்து வரக்கூடிய லோடு எல்லாமே நம்மளுடைய ஜாயின்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால நமக்கு முட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப லோ இம்பேக்ட் ஒர்க் அவுட். அதனால் வாக்கிங் பண்ணும்போது மற்ற இன்ஜுரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் வந்து வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப சேஃபான முறையில் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒர்க் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது ரன்னிங்கை விட வாக்கிங் வந்து பல மடங்கு வந்து பெட்டரான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 5, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரன்னிங் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பரான வந்து அட்டையர் வேணும், கரெக்டான ரன்னிங் ஷார்ட்ஸ் போடணும், ரன்னிங் ஷூ போடணும், ரன்னிங்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டிருந்தா தான் நம்மளால் ப்ராப்பராக ரன்னிங் பண்ண முடியும். ஆனால் வாக்கிங்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரீ ரெக்வெஸ்ட் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக எந்த ட்ரெஸ்ஸில் இருக்குமோ அந்த ட்ரெஸ்லேயே நம்மளால் வந்து பிரிஸ்க் வாக்கிங் ஈஸியாக பண்ண முடியும். அதுலேயும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி அல்லது வந்து லஞ்சுக்கு அப்புறம், ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது வந்து டின்னருக்கு அப்புறம், இந்த மாதிரி நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்மளால் வாக்கிங் போக முடியும். ஸோ ஒரு லாங் டர்மாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ரன்னிங்கை விட வாக்கிங் தான் வந்து ரொம்ப ஃபீசிபிலிட்டியான ஒரு சாய்ஸ். பாயிண்ட் நம்பர் 4, வாக்கிங் நம்ம பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கிறதுக்கும் ஆன்சைட்டி லெவல்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரன்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாராவது ஓடுறாங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அவங்க மேலே தான் இருக்கும். சார் நம்மளோட ஃபாஸ்ட்டாக அவங்க ஓடி போயிட்டாங்களே, நம்மளும் வந்து 6 மாதமாக ஓடுறோம், அவங்க ஸ்பீடை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்மளையும் தெரியாமல் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா பேருக்கு இருக்குது. ஆனால் வாக்கிங் போகும்போது நம்ம யாரை பற்றியுமே வந்து கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம வாக்கிங் தான் போகிறோம் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம பக்கத்தில் யாராவது ரன்னிங் பண்ணிட்டு வேகமாக போனாலும் வந்து அவங்க நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஸோ இந்த ஒர்க் அவுட் மூலியமாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுகளை குறைக்கிறதுக்கு வாக்கிங் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாகும். உங்களுக்கே நல்லா தெரியும், கார்டிசால் ஹார்மோன் தான் நம்ம உடம்புல, அதுலேயும் குறிப்பாக நம்ம வயிற்றை சுற்றி கொழுப்பை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. ஸோ இந்த கார்டிசால் ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறதுனால நம்ம வயிற்றை சுற்றி கொழுப்பு சேர்றது வந்து வாக்கிங் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே கம்மியாகும். அதோடு சேர்ந்து நமக்கு நல்லபடியாக தூக்கம் வர்றதுக்கும், நம்மளுடைய மூடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஆன்சைட்டி லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் வாக்கிங் வந்து ஒரு பெஸ்ட் ஒர்க் அவுட்டாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 5, இதை கேட்குறதுக்கு உங்களுக்கே கூட ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா எனக்கும் இந்த ரிசர்ச் பேப்பரை படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய ஹங்கர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். ஏன்னா நம்ம ரன்னிங் போகும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையுமே நம்ம பாடி வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ இந்த எனர்ஜியை தான் வந்து கிளைக்கோஜன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரன்னிங் பண்ணும்போது இந்த கிளைக்கோஜன் ஸ்டோர் தான் வந்து முதல்ல காலியாகும். ஸோ நம்ம உடம்புல ரிசர்வாக இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே வந்து ஸ்பெண்ட் ஆகிறதுனால நம்ம ரன்னிங் பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து அதிகப்படியான பசியை வந்து இந்த ரன்னிங் ஆக்டிவிட்டி வந்து தூண்டுதான். அதனால நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு வந்து ரிசர்ச் டேட்டா சொல்லுது. அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தவங்க ரன்னிங் போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கலரியை பர்ன் பண்ணுறாங்களோ அதை விட ஆவரேஜாக 150 கலோரி வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி டேட்டாவோட வேல்யூ வந்து சொல்லுது. ஆனால் இதுவே வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டை பர்ன் பண்ணி அது மூலியமாக எனர்ஜி எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசர்வ்ஸ் வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. அதனால இந்த எக்ஸஸாக வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் வந்து வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வராது. ஸோ நம்ம பாடியில் டிஃபால்ட்டாகவே வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2, அவாய்டிங் பர்ன் அவுட்ஸ் அண்ட் இன்ஜுரி ப்ரிவென்ஷன். ரன்னிங் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷின் ஸ்ப்ளிண்ட், ஜாயிண்ட் பெயின், ஆங்கிள் ஸ்ப்ரெயின் இந்த மாதிரி இன்ஜுரி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது அவங்க ப்ராப்பரான ரன்னிங் மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் இருந்தா. ஏன்னா நான் சொல்கிறத வச்சு ரன்னிங்கே தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம கரெக்டான முறையில் ரன்னிங் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஜுரி வராமல் நம்மளால் ப்ராப்பராக சேஃபான முறையில் ரன்னிங் பண்ண முடியும். ஆனால் ஒரு கோச்சோட கைடன்ஸ் இல்லாமல், இந்த ரன்னிங்கோட பாஸ்டர்ஸ் தெரியாமல் புதுசாக ரன்னிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு இன்ஜுரி வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் இன்ஜுரி வரதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு லாங் டர்மாக சஸ்டைனபுளாக இன்ஜுரி இல்லாமல் பண்ணுறதுக்கு வாக்கிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ரன்னிங்கோட கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. நீங்கள் இந்த 1% ரூல், 100 hours ரூல் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 1% ரூல் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு நாளைக்கு வந்து நேற்று பண்ணதை விட 1% எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்தோட கடைசியில் நம்ம 37 மடங்கு வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தோமோ அதை விட ஒரு பெட்டரான பர்சனாக நம்ம ஆக முடியும். 100 hours ரூல் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு நம்ம 100 மணி நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 95% மக்களை விட அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாத்துலேயுமே முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ நாள் கன்சிஸ்டன்ஸாக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு இதுலையுமே நம்ம ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்.
நம்ம ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் பர்ன் அவுட், இன்ஜுரி இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்னால நம்ம சீக்கிரமாக வந்து ரன்னிங்லேருந்து குவிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட்டாக இருக்கிறதுனாலையும், உடம்புல ஆல்ரெடி எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலையும், குண்டாக இருக்கிறவங்களுக்கு ரன்னிங் சஜஸ்டபிள் கிடையாது அப்படிங்கிறதுனாலையும், வாக்கிங் வந்து பலதரப்பட்ட மக்களாலையும் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒர்க் அவுட்டாக இருக்கிறதுனாலையும், லாங் டேர்மாக சஸ்டைனபிளாக பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டாக இருக்கிறதுனாலையும், நம்மளுடைய வெயிட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாக்கிங் தான் வந்து ஒரு நம்பர் 1 சாய்ஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபிட்னஸில் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அதிகமாக ஓவர் வெயிட் பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஜாயின்ட் பெயின், நீ பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோலாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு கோச் கைடன்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, வாக்கிங் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரிஸ்க் வாக்கிங், அதாவது ஒரு 5லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து ஜோன் 2ல் மெயின்டைன் ஆகுதா வாக்கிங் பண்ணும்போது அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ஒர்க் அவுட் இந்த வாக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ. அதுக்காக ரன்னர்ஸ் வந்து கோச்சுக்க வேணாம், நானும் ஒரு அல்ட்ரா ரன்னர் தான். ஸோ ரன்னிங்க்கு உண்டான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல் ஏற்கனவே வந்து ஸ்பெஷலான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ரன்னிங் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரன்னிங் பண்ண முடியலை, எனக்கு வந்து ரன்னிங் பண்ண தெரியாது, எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, ஆனாலும் என்னால் வெயிட் லாஸ் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வாக்கிங் பிடிக்குமா இல்லை ரன்னிங் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஹாப்பி வாக்கிங் கைஸ், பாய்.